أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஃபித்ரா தொடர்பான மார்க்க வகுப்பிலே நாங்கள் ஃபித்ராவுடைய சட்டங்களை சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இல்லை, அந்த யூடியூப் எடுத்தாங்க. இந்த தலைப்பினூடாக இந்த ரமதான் நம்ம தொடராக பார்த்து வரக்கூடிய அந்த தலைப்புகள் எல்லாம் இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்கள் தொடர்பானது. ஜக்காத்து தொடர்பான பார்த்தோம், அதே போல் கியாமுல் இரவு தொழுகை பார்த்தோம், அதுபோல் இத்திகாஃப் சம்பந்தமாக பார்த்தோம். இப்பொழுது நம்ம ஃபித்ரா சம்பந்தமாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வது போல, யார் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தனக்கு அதாவது தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வுடைய பேரை ஞாபகப்படுத்தி தொழுதாரோ அவர் வெற்றி பெற்று கொண்டார். பல அறிஞர்கள் இது சதகத்துல் ஃபித்ராவோடு சம்பந்தப்பட்டதாக என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். யார் அதாவது கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து கொடுக்கிறார் அவர் வெற்றி அடைந்தார். பின்னர் இறைவனை ஞாபகப்படுத்தி தொழுதாரோ என்று சொல்வது பெருநாளை தொழுவதை குறிப்பதாக பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறார்கள் சதக்கத்துல் ஃபித்ராக. அல்லாஹு ஆலமானுடைய விளக்கத்தை பற்றி இந்த சதக்கத்துல் ஃபித்ர் அப்படி என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது கடமையாக்கினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போன்று அறிவிக்கிறான். அதாவது ஃபரத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படின்னு வருது. இந்த ஃபித்ர் அப்படி என்று சொல்வது எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னால் ஈதுல் ஃபித்ர், அதாவது நம்ம இஃப்தார் என்று சொல்கிறோமே, இஃப்தார் அப்படி என்று சொன்னால் என்ன, அதாவது பசியில் இருந்ததை நம்ம முறிச்சிடுறது. அஃப்தர அப்படின்னு சொன்னால் பசியில் இருந்ததை முறித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த அடிப்படையில் தான் காலை சாப்பாட்டுங்க அரபில் சொல்லுவாங்க ஃபுத்தூர்ன்னு தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பசியில் இருந்து அப்படின்னா தூங்கி எழும்புற டைமில் முதலாவது சாப்பிட்றதுனால ஃபுத்தூர்ண்டு. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டை என்ன செய்கிறது, முறிச்சுடுறது தான் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. அதே மாதிரி தான் அரபுலையும் ஃபுத்தூர்ன்னு வச்சுக்கிறான். இது மாதிரி பகலில் நோன்பு நோட்டுட்டு நம்ம மகரிபுடைய நேரத்தில் நோன்பை முறிப்பதனால அதுக்கு பேர் இஃப்தார், அதை வந்து ஃபுத்தூர் அப்படி என்று சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அடுத்தது அப்படி என்னென்னு சொன்னால், நம்ம 30 நாள் நோன்பு நோட்டு விட்டு அதோட நோன்பை என்ன செஞ்சிடுறோம், விட்டுடுறோம். அதுக்கு பின்னால் ஃபித்ர், அப்படின்னா நோன்பை முறித்து விட்டோம், 30 நாள் நோன்பை என்ன செஞ்சிட்டோம், முறித்து விட்டோம் என்பதனால ஃபித்ர். அதனால தான் ஈதுல் ஃபித்ர். எனவே இஃப்தார், ஃபுத்தூர் இந்த இதெல்லாம் என்ன, அதாவது ஒரே அடிப்படையை கொண்டது. இந்த அடிப்படையில் அதாவது ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு வரக்கூடியது வந்து அந்த நோன்பை முறித்தல். 30 நாள் நோன்பை நம்ம முறிச்சிடறேன்னா இதுக்கு பிறகு நம்ம பிடிக்கிறது இல்லை, 30 நாள் தொடர்ச்சி முடிஞ்சுது. அடுத்தது நம்ம அதாவது அன்றைய நாள் நோன்பு இல்லாமல் இருக்க போகிறோம் என்றதுனால ஃபித்ர் என்ற பேர் என்ன செய்யுது, அதுக்கும் வருது. இஃப்தாருக்கு என்ன பேர் வருதோ அதே மாதிரியான ஒரு பேர் அதுக்கும் என்ன செய்து வருது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த அதாவது ஈதுல் ஃபித்ர், அதே போல் அந்த ஃபித்ருக்காக நாங்கள் கொடுக்குற சதகாத்துல் ஃபித்ர், அதை ஜக்காத்துல் ஃபித்ருன்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். காரணம் சதகா ஜக்காத் என்றது மாறி மாறி குர்ஆன் ஹதீஸில் ஒவ்வொன்றுக்கு என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும் என்பதனால ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அது நம்ம தமிழுடைய வளமையில் ஃபித்ரா, தமிழுடைய வளமையில் என்னது ஃபித்ரா அப்படின்னு என்ன சொல்கிறோம். உண்மையிலே அது ஃபித்ரா அல்ல, ஃபித்ர் வழங்கிட்டா ஈதுல் ஃபித்ர். ஃபித்ராண்டா இயற்கை, ஃபித்ரா அப்படின்னு சொன்னால் இயற்கை. அதனுடைய அரபு வளமையை பொறுத்த வரைக்கும் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் அப்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அப்படின்றது தெளிவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் எல்லாம் வருகிறது. அடுத்த மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை யார் யாருக்கு கடமையாக்கினார்கள் அப்படி என்றால், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் கடமை, முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை என்பது உண்டு.
அதாவது சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம், மாதாவிடாய் பெண்ணாக இருக்கலாம், நோன்பு பிடிக்காதவராக இருக்கலாம், பிரயாணியாக இருக்கலாம் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே என்ன இந்த சதக்கத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது கடமை அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர் மீதும் கடமையாக்கி இருந்தாலும் சஹாபாக்கள் காலத்திலிருந்து குடும்பத்துக்கு, அதே போல் குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விநியோகிக்கிறவர் யாராக இருப்பார்னு சொன்னால் கணவராக தான் என்ன செஞ்சுக்கிறார், குடும்ப பொறுப்பாளர் தான் இருந்திருக்கிறார். ஆனால் கொடுக்கலைன்னா யார் மீது கடமை? இப்போ பருவ வயது அடைஞ்ச ஒவ்வொருவர் மீதும் குற்றவாளிகள். மனைவி குற்றவாளியாக போவாள், பருவ வயது அடைஞ்ச பிள்ளைகள் குற்றவாளியாக போகும், அந்த குடும்பத்தில் இவர பராமரிப்பை கிளைக்கிற எல்லோருமே என்ன செய்வாங்க, குற்றவாளிகளாக போவார்கள். அதனால் ஒவ்வொருவரும் என்ன உணரணும்னா அவர் மீது கடமைன்றதல்ல, கடமை ஒவ்வொருவர் மீதும் கடமை. சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் அது பெற்றோர்கள் மீது கடமை, மற்றவர்களுக்கு பருவ வயது அடைந்த மனைவி எல்லாருக்கும் அவங்கவுங்க மீது கடமை. அவங்க கொடுக்கலைன்னா அவங்க தான் குற்றவாளிகளாக என்ன செய்வாங்க, மாறுவார்கள். ஆனால் அவர் கொடுத்து விட்டார், அவர் ஜக்காத்தை கொடுத்துட்டார், அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டாருன்னா இவர் என்ன அந்த குற்றத்திலேருந்து நீங்கிக் கொள்கிறார். ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் தனக்கு கீழுள்ள பொறுப்பாக இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாமான்னு கேட்டால் அப்படி மட்டுமல்ல, சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், சகோதர பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம், அதே போல் தாய் தந்தைக்காக நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் நாஃபியா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலா, அவருடைய வேலைக்காரராக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பாருண்டா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கும் எனது பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பார்கள். அப்போ அவர் அடிமையாக இருந்து விடுதலையானவர், ஆனால் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் யார் கொடுப்பாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஜக்காத்துல் ஃபித்ரை என்ன செய்வாங்க கொடுப்பார்கள். அப்போ நாம் பொருந்தி கொண்டுட்டோம்டா, நம்ம அவர் கொடுக்கறது பரவாயில்லன்னு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டோம்னா அது கபூல் ஆகிடும். பொருந்தாத ஏன் பொருந்தி கொள்ளுதல் என்று கொடுப்போம்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு சண்டைன்னு வைங்களேன், நம்ம அவரோட ஃபேமிலிக்கு பதிலாக 10 கிலோ கொண்டு இப்படி தான் அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ர் நாங்கள் தாரோன்னா அது சண்டையை மூட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வழியாയിരിக்கும். ஏன் அவருக்கு விருப்பம் இல்லை, இப்போ அவரோட ஜக்காத்துல் ஃபித்ர் கூட இவர் தான்ப்பா கொடுக்குறாரு அப்படின்னு என்ன அந்த ஒரு விருப்பமின்மையால் பிரச்சனையை மூட்டுறதுக்கான என்ன வழிகள் உண்டு. அவர் விரும்பணும், அவர் என்ன செய்யணும், அவர் விரும்பணும், அவர் ஒத்துக்கொள்ளணும், அவர் பொருந்தி கொண்டால் அவருக்காக நம்ம ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற பிழை இல்லை. அதனால தான் நம்ம ஊரில் வைக்கிறோம், நண்பர் சொல்கிறாரு இங்கே என்ன செஞ்சுருங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்துருங்காண்டு, அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் ஜக்காத்துல் ஃபித்ர் அவருக்காக என்ன செஞ்சிடறோம் கொடுத்துட்றோம். அவர் பொருந்தி கொள்கிறாரு. பிறகு போன நேரத்தில் இல்லை நான் பணம் வானான்றேன், அவர் திருப்பி தர ட்ரை பண்ணுறேன், நான் வானான்னு சொன்னால் கூட அதை என்ன செய்யும் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ராக அது நிறைவேறிவிடும். ஏன்னா அவர் அந்த நியத்தை வச்சுட்டாரு, கொடுக்கறதுக்கு ஒரு எண்ணத்தை வச்சுட்டா நமக்கு இருந்து என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம். எனவே யார் யார் மீது கடமை என்பது ஒவ்வொருவர் மீதும் இந்த கடமை தான். பிறந்துட்டு அவர் புள்ள பிறந்த கடமை தான். அதாவது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஜக்காத்து கடமையா அப்படியான்னு கேட்டால் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையும் இல்லை, கொடுப்பது பொருத்தமும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி என்ன செய்யலை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி சொன்னார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அந்த மாதிரி ஃபத்வான்னு கொடுத்தான்னு வரக்கூடிய செய்தியும் கூட பலகீனமான ஒரு செய்தி. எனவே ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிள்ளைக்காக வயிற்றில் உள்ள குழந்தை, சிசு, சிலவங்க இறந்து போனவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, இறந்து போன பிள்ளைகள் அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு மார்க்க ரீதியாக ஆதாரங்கள் இல்லை. அடுத்து ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதாவது எவ்வளவு கொடுக்கணும், எந்த காலத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதுதான் மிக பிரதானமான ஜக்காத்துல் ஃபித்ருடைய மசாலாக்கள். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடத்துல இதில் சம்மந்தப்படும், சா என்றது தான் சம்மந்தப்படும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றில் என்ன வரும், காலு நஃப்கிது சுவா அல் மலிக், மலிக்குடைய சுவாஐ அந்த நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அந்த பாத்திரத்தை எங்களுக்கு லொஸ்ட் ஆகிட்டு காணாமல் போயிட்டு, அப்போ அவங்க சாராயங்களை கூட அதால் தான் அளந்தாங்க, லிட்டர் எல்லாத்தையும் கூட ஒரு சா 2 சான்னு சொல்லி அதால் தான் என்ன செய்தார்கள் அளந்தார்கள். அப்போது இந்த அப்படி என்று சொல்கிறத வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கணக்கிட வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சாவை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதியினால் ஒரு இருந்திருக்கும், அந்த சாவுடைய அளவின் மூலமாக ஒரு அளந்திருப்பாங்க, அது எல்லா மக்களுக்கும் தெரியும் இதால் கொடுத்தா என்ன. ஆனால் அதால் எதை அளக்கணும்னு ஒன்று இருக்குதே, அதால் தங்கத்தை எடுத்தால் 1 கிலோ தங்கம் அப்படின்னு அளத்தாப்ப என்ன இருக்கும், ஒரு 2 உண்டு அரிசியும் 1 கிலோ, இது 1 கிலோ நம்ம சொல்ல போகிறதில்ல, அதால் எதை அளக்கணும்னு இருக்குது. அதே போல் அதால் பஞ்சு ஃபுல்லாக நம்ம அளந்தோம்னா ஒரு கிரேம், ஒரு குறிப்பிட்ட கிரேமாவது வருமா, வராது. அரிசி அளந்தோம்னா உண்டு வரும், கோதுமை அளந்தனா உண்டு வரும், சின்ன சின்ன மட்டமட்ட பார்லி அளந்தோம்னா இன்னொன்று வரும், சோளகத்தை அளந்தா இன்னொன்று வரும், இப்படி இருக்குது. இதனால்
சா வச்சு எதை அளத்தல் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதனால தான் பல அந்த அந்த சா விஷயத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி கால 40க்கு பின்னால் உள்ள ஆட்சி கால பகுதியில் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் சிரியாவில் உள்ள கோதுமையை சொல்லி அவர் சொல்கிறாரு, இதில் அரை சாவு கொடுத்தா போதும்னு நான் நினைக்கிறேன். மதீனாவில் உள்ள அந்த கோதுமைக்கு பதிலாக சிரியாவில் உள்ள அந்த கோதுமையில் அரை சாவு கொடுத்தா என்ன போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக வருது. அப்பொழுது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சாவை தான் கொடுத்திருக்கிறேன், எனவே அதை கடைசி வரைக்கும் நான் ஒரு சாவை தான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வருது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து முஆவியா நடந்த நிலைப்பாட்டை தான் என்ன செய்கிறாங்க, சரி கண்டார்கள் ஃபிக்ஹில் எல்லாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த சா வந்து அந்த முஆவியா அங்கே சொல்லக்கூடியதில், அதாவது ஒரு சாண்டா என்ன 4 முத்து, ஒரு சான்றது 4 முத்து, ஒரு நடுத்தரமான ஒரு மனிதர், அதாவது இப்படி அளந்து உண்டு, இதில் 2 3 4 இப்படி 4 முத்து வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குஸ்லு சாஉன் வல் வுது முத்துன்னுட்டாங்க. குளிப்பு என்பது என்னது, ஒரு சா, வுது வந்து ஒரு முத்து அப்படின்னா, அதாவது என்ன திரவங்களே அதில் என்ன செய்கிறாங்க, அளக்குறாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முத்துலேருந்து 5 முத்து வரைக்கும் குளிப்பார்கள் அப்படின்னு வருது. அப்போ ஒரு சாலை வந்து அவர் அந்த முஆவியா ரலியல்லாஹு கூட அந்த கருத்துப்படி பார்த்தோம்னா அதோட வெயிட் அதிகம். எதில், அதாவது இந்த சிரியாவுடைய அந்த கோதுமையில் அதை 2 போடுறதும் சமம், மதீனாவுடைய கோதுமை 4 போடுறதும் என்னது சமம் அப்படின்றாங்க. அப்போ கூட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எண்ணிக்கைக்கு போகல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சா கொடுக்க சொல்லிக்கிறாங்க, ஒரு சாண்டா 4 போட்டாகணும், அதில் 4 போட்டாகணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த ஒரு சா தான் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு சா 4 போட்டாகணும்னா ஒரு சா என்று சொல்கிறது இதால் தான், இது 4 போட்டால் தான் ஒரு சா என்று சொல்கிற மாதிரி அவங்கள இது இருந்துன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய சாவே என்னது, அந்த 4 போடக்கூடிய கொள்ளளவு உள்ள அந்த பாத்திரமாக அது இருந்திருக்கு, விளங்கிட்டா. அதால் ஒன்று போடுறது சமம், அதில் அரைவாசி போடுறது சமம்னு சொல்கிறப்ப அந்த சா அளக்கிறதுக்கு 4 முத்துள்ள ஒரு கப்பன் வைங்களே, முத்துடைய கப்பன் வைங்களே, அதால் 2 போடுறதும், அதால் 2 போடுறது சிரியாவுடைய கோதுமைக்கும் மதீனாவுடைய கோதுமைக்கு இதெல்லாம் 4 போடுறதும் என்ன செய்யும், ஈக்குவலாக அமையும் என்று முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் அது அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் என்ன செய்யலை, ஒத்துக்கொள்ளலை. இது 2லேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டில் அப்போ சரியாக வரப்போது முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறது, முஆவியா ரலியல்லாஹு சொல்கிறது வந்து வெயிட்டில் என்ன செய்யும், சரியாக வரும். ஆனால் சாலை என்ன செய்யாது, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு சரியாக வராது. அப்போ சாவுக்கு என்ன உணவு தானியங்கள் என்று வந்தாலும் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சா அந்த கொடுத்தல் என்பதில் வெறும் கோதுமையை மட்டும் சொல்லலை. முதலாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த பயானம் பண்ணுற டைம்களில் நான் பல இடங்களில் உணர்ந்துக்கிறேன், கோதுமையை கண்ணால் கண்ட பாட்டிகளும் இப்போ குறவு. இப்போ புதிய நவீனத்தை முந்தி கோதுமையை கண்டாங்க, இப்போ ரொட்டியை காண்ற பாட்டியும் ஹுபுஸை காண்ற பாட்டியும் தான் அதிகம். கோதுமைனா காணாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோதுமை காணாத பிள்ளைகள். அந்த கோதுமையில் மைதாண்டா என்ன, அதே போல் வாட்கோதுமைண்டா என்ன, தொழிற்கோதுமைண்டா என்ன, கோதுமையோட வகைகள் என்ன தெரியாது. மாவு அப்படின்றதுக்கு ஒரு பொது பேர் வச்சு தக்கீக், அரபில் சொல்கிறது தக்கீக் கண்டா என்ன மாவு அப்படின்ட்டு. அந்த மாவுக்கு கீழே தான் ஷயீர் வரும், புர்ரு வரும், ஹிந்தா வரும், அதுபோல் என்ன, அதாவது இந்த இந்த இப்படி நிறைய பேர்கள் என்ன செய்யும், அதுக்கு கீழே அந்த மாதிரியான கோதுமை வகைகள்லாம் வரும். அப்போ ஒவ்வொரு கோதுமையிலே பல வகைகள் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு நிலைமை இருக்குது. அப்போது ஹதீஸில் வந்து இப்படி பல வகை சொல்லப்படுறப்ப நம்ம இயற்கையோடு நம்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, இயற்கை இப்போ வந்து பெக்கெட்டில் வந்துட்டு தானே நம்ம ரொட்டி நம்ம போடுறதும் எடுக்கிறது மட்டும்தான், அந்த லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ அடுப்போ சுட்டு வந்துடும், அதுக்கோட கோதுமை அவன் வச்சுக்கிடுவான், ரொட்டி படுத்து நமக்கு வந்து சேர்ந்துடும். இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றி விளங்கலை. அரிசி நீ கோதுமையை விடுங்க, அரிசியில் எவ்வளோ தெரியுமா நினைக்கிறீங்க, அரிசியிலையும் என்னது, அதாவது அந்த இயற்கையான அந்த குத்தரிசி என்ற என்ன மற்ற அந்த அதெல்லாம் தெரியாத மக்களாக தான் என்ன செய்கிறாங்க, கம்பெனி பேர் தான் தெரியும். எல்லாருக்கும் என்ன தெரியுமாண்டா, அந்த கம்பெனியோட பேர் தான் தெரியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கையோடு நம்ம தொடர்பு இல்லாமல் வாழ்கிறோம், தற்சார்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு ஆதாரம். இது மோசமான விளைவு தான், மோசமான விளைவு. இப்போ இந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அதை சொல்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி இல்லாங்க அப்படி இல்லைன்றாங்க. இந்த கோதுமை வகையில் எதாக இருந்தாலும் சா தான் பார்க்கணும்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தை சொல்கிற டைமில் கோதுமை இதில் வந்து புர்ரை சொல்கிறாங்க, புர்ரு வகை கோதுமையை சொல்கிறாங்க, அதுபோல் தமர் ஈத்தம்பழத்தை சொல்கிறாங்க, அகைத் பால் கட்டிகள், அந்த பாலை கட்டியாக்குறோமே அந்த பால் கட்டிகளை சொல்கிறாங்க. நம்ம சீஸ்ன்னு சொல்கிறோமே, சீஸ் அளவுக்கு வராட்டியும் அதாவது அது என்ன, அதாவது பால் கட்டி அப்படின்னு வைங்க, அந்த அந்த ஜுப்னான்னு சொல்கிற மாதிரி சரியா. இவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாருண்டா, அந்த ஒரு சாகுக்குள்ளே இதெல்லாம் இடையில சமமாக இருந்திருக்க வேண்டும்.
எது ஈத்தம்பழம், புர்ரு, ஹிந்தா, இந்த இந்த அக்கி பாலாடை, இதெல்லாம் பால் கட்டியெல்லாம் ஒரே சமமான எடை கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். இந்த அதாவது மாவியாரதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த மாவு வகை வந்து என்ன, அதாவது வித்தியாசமான எடை கொண்டதாக அது இருந்திருக்க வேண்டும் என்று தெரியுது. ஏன்னா மாவில் அல்லாட்டி அப்படி சொல்ல வாய்ப்பில்லையே, அந்த டிஃபரெண்ட் என்ன செய்ய தெரியுது. அதனால தான் அதில் ஒரு சா இடத்துல அபூ சயீதுல் குத்ரி இல்லாமல் வித்தியாசம் காணலை. எல்லாமே ஒரு சாவுக்கு தான் கிட்டத்தட்ட என்ன செஞ்சு எல்லாமே இருந்திருக்குது. அந்த ஒரு அதாவது கிலோவில் அளத்தா அந்த ஒரு சாவுக்கு எந்த முரணை என்ன செய்யலை வருகின்ற மாதிரி அது இல்லை. ஆனால் மாவீரலாம் சொல்லக்கூடிய சிரியா என்றது அன்றைக்கு புதுசு அவங்களுக்கு, அந்த அங்கே உள்ள விளைச்சலில் உள்ளது, அது டிஃபரெண்ட்டாக இருந்ததாக என்ன செய்யுது சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு அது பிரச்சனை இல்லை தான், இருந்தாலும் நம்ம இந்த பின்னணியை நம்ம என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் கிலோவுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம சாலை இல்லை, நம்ம வந்து சாலை இல்லை, ஒரு சாவுடைய அளவை மட்டும் நம்ம இப்போ அப்படியே எடுத்துட்டோம். ஒரு சாவுடைய அளவு நம்ம நேத்தோட பார்த்தோம். ஜக்காத்துடைய இதில் வந்து அதாவது 2040 கிராம் ஒரு சா என்றது 2040 கிராம். நம்ம ஜக்காத்துடைய செய்தியில் என்ன பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வசக் இருந்தால் அறுவடைக்கு ஜக்காத்து கடமைனாங்க. 5 வசக் இருந்தால் ஒரு வசக் வந்து 60 சா, அப்போ 5 வசக் வந்து 300 சா, 5 வசக் வந்து 300 சா. அப்போ ஒரு சா 2040 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் மொத்தமாக 612 கிலோ வரும். 2040 கிராம் வந்து வருதுன்னா 300க்கு என்ன 612 கிராம் வரும். அதில் வந்து நம்ம 2.5 அப்படின்ட்டு வச்சோம்னா அது இல்லை, அது 2.5 தான், 2.5 கிலோன்னு வச்சோம்னா 780 கிலோகிராம் என்ன செய்யும் வரும். இப்படி என்ன நம்ம பார்க்குறோம். ஆனால் 2900 கிராம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் சேஃப் என்னண்டா, எங்களுக்கு கடமையான பகுதிகளை எதில் கடமையாகும் என்பதில் குறைய அளவு வச்சுக்கொள்ளணும். குறைய அளவுன்னு நம்ம எடுத்து 2040 எங்களுக்கு கடமையாகிரும் அப்படின்னா 612 கிலோலே நம்ம என்ன செய்வோங்க ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஜக்காத்துடைய சட்டங்களில் அறுவடையில் கொடுக்குற பொழுது ஒரு சா கொடுங்கன்னு வந்தால் அதில் கூடிய மட்டும் வச்சுக்கன்னா கூடுதலாக கொடுக்கலாம், ஒரு கூடிய மட்டும் வச்சுக்கோன்னா கூடுதலாக கொடுக்கலாம். அதனால் 2900 கிராம்னா ஒரு 3 கிலோ என்ன என்று நம்ம வைத்தோம் என்று சொன்னால் 3 கிலோ கொடுப்பது சிறப்பு. இல்லை ஒரு அதலுல் அக்வால், ஒரு நடுநிலையான ஒரு கருத்தாக நம்ம எடுப்பதாக இருந்தால் 2.5 கிலோ, ஒரு 2.5 கிலோ. அதனால தான் எல்லா மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு 2.5 கிலோ அப்படி என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அப்போ 2.5 கிலோ கோதுமை, அரிசி, இது போன்றவைகளை நம்ம என்னது அதாவது மக்கள், ஏன்னா ரசூலுல்லாஹ் அன்றைய தானியத்தை சொல்கிறாங்க, நம்ம இன்றைய தானியத்தை எடுக்கணும். இது போன்றவைகளை மக்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம் 2.5 கிலோ. அப்போ ஒருவருக்கு 2.5 கிலோ என்ற அடிப்படையில் ஒரு கொடுப்பது என்னது மிகவும் பொருத்தமானது. ஒருவருக்கு 2 குடும்பத்தில் வந்து என்ன ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 25 கிலோ என்ன செய்யணும் அவங்க கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு சாவுடைய அளவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. இரண்டாவது அம்சம் என்னென்னா எதை கொடுப்பது, எவைகளை கொடுப்பது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன மாதிரி கோதுமையை சொல்லிக்கிறாங்க, ஈத்தம்பழம் சொல்லிக்கிறாங்க, பால் கட்டியை சொல்லிக்கிறாங்க, சில இதுகளும் துரா என்று சொல்கிறாங்க, அதாவது சோளம், அதை சொல்லிக்கிறாங்க. இவைகளை என்ன செய்யலாம் உணவாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதை சாப்பிட்றவங்களாக இருக்கணும். ஷேக் அல்பானி சொல்கிறாரு, சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஈத்தம்பழத்தை முழு நேர உணவாக யாருமே அதை உட்கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். முழு நேர உணவு எல்லாம் சாப்பிட தான் செய்வோம். முழு நேர உணவாக எதை உண்ணுவோமோ அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். இப்போ முகமது பின் சாலிஹ் அல் உசைமீன்ட்ட கேட்கப்படுது, மெக்கரோனி கொடுக்கலாமாண்டு. அவர் ஆமன்றார். விளங்கிட்டா, மெக்கரோனி ஒரு முழு நேர உணவு அப்படின்னு சொன்னால் மெக்கரோனியை நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படின்றாரு. அதான் உண்மை. அதாவது எங்களுக்கு முழு நேர உணவு ஏதோ 1 கிலோ சீனியை கொடுத்துடக்கூடாது. விளங்கிட்டா, சாப்பிட்லாம் தான், அப்புறம் அடுத்த நாள் அவன் வைக்க மாட்டான். அதனால் 1 கிலோ என்ன, அதாவது எது அவன் சாப்பிடுவானோ அந்த சாப்பாடு. அதனால தான் மெக்கரோனியை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலான்னு சொன்னது. அவனுடைய முழு நேர உணவாக இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம் 1 கிலோ என்ன செய்கிறது அவனுக்கு கொடுப்பது அப்படின்றது. ஆனால் மெக்கரோனியோட கேள்விக்கு அந்த 1 கிலோ நம்ம கொடுக்குறன்ற மற்றதுக்கு இது அமௌண்ட்டில் என்ன செய்யலாம் வித்தியாசம் வரலாம். அது அவனை பொறுத்துள்ள விஷயம். அதே போல் அப்படின்னா இப்போ நூடுல்ஸ் நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டால் முழு நேர உணவுக்கு கொடுக்கலாம். அதை அவன் விரும்பி ஏற்றுக்கிறதா இருக்கணும். நீ பகலைக்கு நூடுல்ஸ் தின்னு சொல்லி என்ன சொல்லிடக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய மக்கள் அதை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பில் அவங்களோட தேவையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருக்கமாக இருந்தால் நம்ம அதை கொடுக்கலாம் என்ற அந்த நிலைப்பாடு என்ன ஒரு சரியான நிலைப்பாடு. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஈத்தப்பழம் சொல்கிறாங்க, பால் கட்டி சொல்கிறாங்க, அதே போல் சோளம் சொல்கிறாங்க, கோதுமையை சொல்கிறாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் முழு நேர உணவை தான் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் அரிசி அந்த அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அரிசி என்றது மிகப்பெரிய ஒரு முழு நேர உணவாக இருக்கல. ஆனால் இன்றைக்கு அரபுகளில் முழு நேர உணவாக அதை என்ன செஞ்சுட்டு மாறிட்டு
அப்போது அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்லுவாங்க, லவ்கான ருசு ரஜுலன் லக்கான ரஜுலன் சாலிஹன் அப்படின்ட்டு. அரிசி வந்து என்ன ஒரு மனிதராக இருந்தால் சாலிஹான மனிதராக இருந்திருப்போம் அப்படின்னு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். எல்லா காய்கறி வகைகளுக்கும் அரிசிக்கும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது இருக்கு. அவனும் வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் பலகீனமான ஹதீஸ். மண் அக்கலை பாதிஞ்சார் தகவல் ஜன்னா, யார் இந்த இது கத்திரிக்காய் சாப்பிட்றாரோ அவர் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு மீது இப்படி இட்டு கட்டிக்கிறாங்க, அது ஒரு பெரும் பாவம். நமக்கு அது என்ன செய்யுது, இப்போ விளையாட்டு செய்திகள் மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கு அதில் சேர்ந்துருக்கு. இப்போது இந்த செய்திகளை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நம்ம முழு நேர உணவை நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இது ஒரு அம்சம். அடுத்த நான்காவது வந்து அதாவது எந்த காலப்பகுதியில் முதலாவது யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்கு கடமை யாருக்கு கொடுக்கிறதுன்றதுல ஒவ்வொரு முஸ்லீமுக்கு கடமையாக இருந்தாலும் அன்றைய தினம் அவனுக்கு முழு நிறைவாக உணவிருந்து அவனோட குடும்பமும் சாப்பிடக்கூடிய அமைப்பிலான உணவு இருந்தால் அவனுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. நாளை சப்ஜெக்ட் இல்லை, ஜக்காத்துல் ஃபித்ர் அவனுக்கு கடமை. அதாவது ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, ஒரு 10 கிலோ அரிசி ஜக்காத்துல் ஃபித்ர் வந்துட்டு, இப்போ வெறும் இந்த 4 கிலோ இன்றைக்கி முழு குடும்பத்துக்குமே என்னது இன்றைக்கி காலையில் பகலையில் நைட்டுக்கு போதுமெண்டா எஞ்சிய ஜக்காத்துல் ஃபித்ர் அவர் என்ன செய்யணும், அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ராக மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கிற கடமை. அன்றையுடைய முழு நாளுடைய உணவு அவருக்கு இருந்தால் அவர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமை. யாருக்கு கொடுப்பது கடமை அப்படின்னா, ஏழைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஃபகீர் மிஸ்கீன் என்றதுக்கு பொருத்தமான அனைவருக்கும் கொடுக்கலாம். வருமானம் இருந்து அவரோட வருமானம் அவருக்கு போதாமல் இருக்குது, அல்லது அதாவது வருமானம் இருக்குது, ஒரு 50% பேத்துக்கான வருமானம் இருக்குது, ஆனால் போதாமல் இருக்குது. 50% கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த 2 பேருக்குமே என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அந்த 2 பேருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஊரில் அதை விட அதிகமாக இருந்தால் நம்ம அடுத்த ஊருக்கு கொடுக்கலாம். அடுத்த ஊருக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ள வறுமையில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அதுக்கடுத்த உறவினர்கள், கஷ்டப்படுறவங்க, சாதாரண கஷ்டம் இப்படின்னு கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க வேண்டியிருக்கேன்னா அந்த மிஸ்கின் ஃபக்கீர் அப்படின்ற பகுதியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு சில நேரங்களில் அந்த கேட்டு வருவாங்க, இப்படி ஏதாவது ஃபித்ரா இருக்கா அப்படின்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். சிலருக்கு என்ன வரும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே கேள்வியை முகமது பின் சாலிஹ் அல் உதைமீன் கேட்குறாங்க. கேட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அவங்க ஏழையண்டு விளங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சுது. அவர் அதை வியாபாரம் பண்ணுறாரா, அதை ஆக்குறாரா, சமைக்கிறாரா, கஞ்சி காய்க்கிறாரா, அதில் அதை அடுத்து விட்டு கொடுக்குறாரா, இந்த கவலை உங்களுக்கு என்ன தேவையில்லை. முதலாவது நீங்கள் அடையாளம் காணணும் அவர் ஏழை, அதை வச்சு அவர் பயன்படுத்துகிறாரு. விற்று பணமாக எடுத்தால் கூட அது அவருக்கு என்னது கூடும் தான். காரணம் அவருக்கு வேறொரு தேவைக்கு என்ன செய்யும். உதாரணமாக சில ஏழைகளோட வீட்டுக்கு நிறைய ஃபித்ராக்கள் என்ன செய்யும் வந்து சேரும், மூட்டை கணக்கில் வந்து சேரும். அது அவருக்கு நிறைய 2-3 மூட்டை பிடிக்க நீ நினைக்காத, 2 மூட்டையை கடைக்கு விற்று அவன் பணமாக்கிடுவான். சரியா, கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிடுவான், கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், பணமாக்கிடுவான். எல்லா வகையிலையும் அவனுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கான உணவு கூட இந்த ஃபித்ரா கொண்டு போய் என்ன செய்யலாம் சேர்க்கலாம். அதில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஊர்களில் அப்படியான ஏழைகளுக்கு நிறைய என்ன செய்யும் வந்து சேரும். அதில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான சிந்தனைகள் செய்யக்கூடாது. அதாவது சேராத மக்கள் இருக்கிற டைமில் அவங்கள சேர்ப்பிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நினைக்கிறீங்கன்னா அது பிள்ளை இல்லை. சேராத மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே பக்கத்தில் கொடுக்குறோமே, சேராத மக்களுக்கு கொடுப்போம்னு நினச்சா அது பிள்ளை கிடையாது. ஆனால் ஊரில் பெரும்பாலும் ஃபித்ராண்டு வார டைமில் நிரப்பமாகிடும். ஏன்னா ஊரில் வந்து அந்த மாதிரியான ஒரு ரமதானுடைய நடவடிக்கைகளை வேறுவாக கூட பார்சலாக என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, ஃபித்ராவை நம்ம வந்து ஒரு கீழ்நிலையாக பார்க்கக்கூடிய மனோநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபித்ரா வந்து ஒரு கீழ்நிலை கொடுக்குற அந்த 2.5 கிலோ எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஊரில் 10,000 ரூபாய்க்கு பார்சல் கொடுக்குறான், எல்லாம் வச்சு எல்லா பார்சல் எல்லாம் கொடுக்குறான். 15,000 ரூபாய்க்கு பார்சல் கொடுக்குறான். நம்ம இலங்கை அமௌண்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்தியா அமௌண்ட்டில் நம்ம சொன்னால் 3,000-4,000க்குலாம் என்னது பெரும் பார்சல்லாம் கட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. இவனுக்கு 2.5 கிலோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன செய்யுது, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா அவங்கள 2.5 கிலோ வாங்குற அளவுக்கு முன்னால் உள்ளவன் தயங்குறான்னா அவனுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை விரும்பி வாங்குற யார் இருக்கிறானோ கேட்குற ஒன்று அவன் தகுதியாக இருப்பான், 2 அவனுக்கு தேவையாக இருக்கும். ஒன்று தகுதியாக இருப்பான், 2 தேவையின் காரணம் வச்சுக்கினா எனக்கு பிரயோசனப்படுமென்னு நினைக்கிறான்னா அவனும் தேவை உள்ளவன் தான். அப்படி உள்ளவங்களுக்கு யாராவது ஃபித்ரா கொடுப்பதை நம்ம கொஞ்சம் கூட கொடுப்போம், மேலதிகமாக நன்மை கிடைக்கும் என்பதற்காக கூட்டி கொடுத்தால் அதில் நன்மை உண்டு. ஆனால் 2.5 கிலோ கொடுக்கிறதா என்று நினைச்சால் குஃப்ர். அதென்ன 2.5 கிலோ நம்ம 2.5 கிலோ எப்படி எந்த வகையில் அப்படின்னு நினைச்சால் குஃப்ர். என்ன காரணம், 2.5 கிலோ சொன்னது யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளுக்கு இது அளவு என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த 2.5 கிலோவை நீ ஒரு குறைவானதாக பார்க்குறேன்னா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நம்ம வகையுடைய சட்டங்களை குறைப்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால்,
வாங்குறவனுக்கு உரிய சட்டம் அல்ல இது. இன்னும் 2.5 கிலோ தாராருண்டு அவன் நினச்சா அது பிள்ளை இல்லை, அது அவன்கிட்ட சப்ஜெக்ட், அவன் வறுமையில் உள்ள கொடுக்குற. நீ வந்து 2.5 கிலோ எப்படி கொடுக்குறதுன்ட்டு நீ அதில் அசௌகரியப்பட்டியன்னு சொன்னான், அதில் உனக்கு ஒரு இது வருமாக இருந்தால் அது வந்து ஒரு குஃபரான சிந்தனை. 2.5 கிலோவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்போம், இன்னும் ஒரு 2 கிலோ வேறு போட்டுக்கொள்வோம், இன்னும் கொஞ்சம் பொருட்களை வேற போட்டு கொடுப்போம்னா அது பிழை கிடையாது. மனதளவில் உனக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 கிலோன்னு ஒரு சட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் பெரியோரு ஹைர் இருக்கும் இடத்தை நம்ம நினச்சிக்கணும். இந்த 2.5 கிலோ வச்சதுனால தான் இன்றைக்கு பல மூட்டை கணக்கில் போய் என்ன அரிசியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் ஒரு மூட்டை கொடுக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த இதிலிருந்து வெளியே போயிருப்பாங்க மக்கள். 2.5 கிலோன்றதுனால தான் மக்களுக்கு உணவு வந்து அந்த ரமதானுடைய காலத்தில் 150-160 கோடி மக்களுக்கு மத்தியில் அந்த உணவு பரிமாற்றம் நடக்கிற அந்த வேகம் இருக்குது, அந்த சிஸ்டம் இருக்குது, அது அழகு. அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு அந்த உணவை கொடுத்துக்கிறாங்க. ரமதானில் ஒருவர் சாப்பிடாமல் இருந்தார் என்று சொல்ல முடியாத அளவில் முஸ்லீம் சமுதாயத்தில் என்னது அது பரவுது. யாராவது ஒரு மூலையில் நமக்கு செய்தி வராத ஒருவராக இருந்தாலே தவிர மற்றபடி எல்லாருக்கும் ஏதோ ஒன்று போய் சேரக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்திக்கிறான். எனவே யாராவது அந்த சட்டத்தை அதாவது 2.5 கிலோ என்று வச்சிருக்குது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வேறவா இன்னும் கொஞ்சம் பவராக என்ன வச்சிருக்கலாமே என்ற மாதிரி ஒருவர் நினைப்பது என்பது குஃப்ரில் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். குறைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. இதை கொடுக்குற நேரத்தில் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். கொடுக்குற நேரத்தில் மொத்தமாக சேர்த்து ஒருத்தருக்கு கொடுக்குறதும் கூடும். இப்போ வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கான், 25 கிலோவை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறோம், ஒரு வறுமையில் உள்ளவருக்கு நம்ம கொடுக்குறோம்னா கூடும். இன்னொரு 4 பேரத்தை சேர்த்து ஒரு 100 கிலோவாக கொண்டு போய் ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்தாலும் என்னது அது கூடும். அது அந்த பிழைன்றதில்லை. 2.5 கிலோவை பிரித்து ஒவ்வொரு கிலோவாக பிரித்து ஒவ்வொரு ஏழைக்கு கொடுத்தா கூட என்னது அது பிழை இல்லை. 2.5 ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு 2.5 கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. 2.5 உனக்கு கடமை, நீ 1 கிலோ கூட என்ன செய்யலாம், நீ கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ ஃபித்ராவை கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஃபித்ரா ஊரில் பெரிய பள்ளி வாயிலால் என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணப்படலாம். சில நேர்மையான அமைப்பு ரீதியாக அவங்க உரிய முறையில் சரியாக ஃபித்ராவாக விநியோகிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கும் பொழுது மிக தெளிவாக 2-3 விஷயங்களுக்கு தெரியணும். ஒன்று, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து முடிச்சிடணும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து முடித்து விட வேண்டும். அப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியணும். இதில் என்ன ஆச்சரியம் வேண்டாம், பெருநாள் தொழுகையில் அறிவிப்பு செய்கிறாங்க ஜக்காத்துல் ஃபித்ர். பெருநாள் தொழுகையில் ஜக்காத்துல் ஃபித்ர் தர வேண்டியவர்கள் இருந்தால் தாங்க அப்படின்றாங்க. சில பொழுதுகளில் ஜக்காத்துல் ஃபித்ர் யாராவது கொடுக்க மறந்துருந்தா மிஸ் ஆகின்னு என்று சொன்னால் அவங்க தாங்க என்று சொல்கிறது பிழை அல்ல. ஏன்னா முந்தைய அவங்களுக்கு மறந்திருக்கலாம், மிஸ் ஆகினா அப்போ உடனே அவங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி விடணும். அந்த மறந்ததுக்கு அது அவர்கள் வந்து வேறொரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்தா என்னது போதுமானது. ஆனால் அப்படி கேட்குறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் மறந்துருங்க, இந்த டைமில் கொண்டு வந்தால் நல்லது என்ற மாதிரி தான் அந்த அறிவிப்புகளை என்ன செய்து இருக்குது. அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, கொடுப்பது சதக்காவாக தான் பொதுவான சதக்காவாக அமையுமே தவிர ஜக்காத்துல் ஃபித்ராக என்ன செய்யாது, அது அமையாது. அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம பொறுப்பாளர்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கூட அவங்களோட கையில் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து முக்கியமான நிபந்தனையாக பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை அன்றைய உணவாக கொண்டு போய் அவர்கள் சேர்க்க வேண்டும். நம்ம பொருளாக கொண்டு போய் சேர்க்கலாம், அரிசியாக அன்றாட உணவு தேவையாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை மக்களுக்கு மத்தியில் பொருளாக மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் இது நடக்குதா அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பெரிய அநியாயங்கள்லாம் என்ன செய்யுது நடக்குது. பணத்தை எடுக்கிறாங்க, அதிலே வசூலிப்பவருக்கு என்னது ஒரு பெர்சன்டேஜ் போகுது. ஃபாரின்லிருந்தெல்லாம் வசூலித்து எடுத்து முறையான முறையில் அதாவது கொடுக்காதவங்க வைக்கிறாங்க. தேங்குகிற ஜக்காத்துல் ஃபித்ர்களெல்லாம் இருக்குது. கொடுக்காமல் பொருளாக கொடுக்குறோன்னு எடுத்து தேங்குகிற ஜக்காத்துல் ஃபித்ர்களெல்லாம் என்ன செய்யுது நடக்குது. அதை பொருள் விற்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது பார்க்குறோம். அடுத்த இயக்க சகோதரர்னு ஆரம்பிக்கிறாங்க. எதை எடுத்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இயக்க சகோதரர். நம்ம முதல் அவருக்கு கொடுத்துருங்க, அப்துல் ரஹ்மான், அவர் நம்ம முக்கியமாக அமைப்பில் செயல்படுறவரால் அவருக்கு கொடுத்துருங்க, இவருக்கு கொடுத்துருங்க, இஸ்மாயிலுக்கு கொடுத்துருங்க, அவர் முக்கியமான ஒரு அமைப்பில் செயல்படுற. என்னது மக்கள்கிட்ட சொல்லுங்களேன், அப்படி எமது அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள், காரணம் எங்களோட அமைப்பை தான் நாங்கள் முற்படுத்துவோம். கேட்குற டைமில் முஸ்லீம்கள் அனைவற்றையும் எடுக்கிறது, கொடுக்குற டைமில் என்ன அமைப்பில் முக்கியத்துவர், எங்களோட அமைப்பில் முந்தியவர், அவர் கஷ்டப்படுறவர், அவர் மருமகண்ட பேரற புள்ள என்ன செய்யுது கஷ்டப்படுது, இப்படியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அது என்ன இது? அப்போது மக்கள்கிட்ட நம்ம எதை சொல்லி எடுக்கிறோமோ அதை சொல்லி தான் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். பொருளாக அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட பணமாக எடுக்கலாம், பொருளாக எடுக்கலாம், பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் அமைப்பு என்ன செய்யக்கூடாது, நேர்மையானவங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையாக அமைப்பு வளர்க்கணும்னு நினச்சி அப்படி தான் நடப்பாங்க.
நாங்கள் மக்கள் என்று எப்படி இருக்கிறோமோ எல்லா ஊர்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட கிளைகள் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது விநியோகிக்கிறோம். அமைப்பு நம்ம பார்ப்பதில்லை, முஸ்லீம் சகோதரர்கள் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். வறுமையை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இப்படி விநியோகிக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கலாம். கூடுதலாக கூட என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். இப்போ சில நேரத்தில் அவங்க ஒரு நிர்ணயம் வச்சுருப்பாங்க, 1000 அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து 800 தான் என்ன செய்யும், அந்த உதாரணமாக அந்த கிலோவுக்கு போகும்னு வைங்களேன். அந்த மொத்த கிலோவுக்கும் 800 தான் போக முடியாது, 200 என்ன செய்யும் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்குது. அவர் சொல்லி கொடுக்கலாம், இதில் வந்து 800 தான் நீங்கள் அதாவது கேட்டிக்கிறீங்க, 800 தான் இது போகுது, 200 எக்ஸ்ட்ரா வாய்க்கு அதுக்கு வேறு ஏதாவது என்ன செய்யலாம், நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்கள் அதை உங்களோட வேலைகளுக்கு என்ன செய்யலாம், தவாவுடைய நல்ல வேலைக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்தா அது வேறொரு அம்சம். அதை அவங்க என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம நிர்ணயிக்கிறத எப்படி நிர்ணயிச்சிடறோம்டா, 2.5 கிலோ வந்து உதாரணம் மொத்தமாக அவங்க கொடுக்கக்கூடியது 800 ரூபா அப்படின்னா ஒருவருக்கு 1000 ரூபா என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது. இப்போ ஏற்கனவே நிர்ணயிக்கிற சந்தர்ப்பத்திலேயே 200 அதிகமாக மக்கள்கிட்ட வாங்குறீங்க, இது ஹராம். இது என்ன ஹராம். எமௌண்ட் எவ்வளோ, நீ இது வாங்கினீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போகுது, 800 தான் போகுதுன்னா நீங்கள் எப்படி 1000 நிர்ணயிச்சிங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி அதிகமாக என்ன செய்றீங்க, எடுக்கிறீங்க. சொல்லுங்கள் பகிரங்கமாக, எப்படி 800 தான் அவங்களை இதுக்கு போக போகுது, மேலதிகமாக நாங்கள் 200 சொல்லியிருப்பதற்கான காரணம் இன்னென்ன விஷயங்கள் செய்ய. விரும்பியவர்கள் 800 ரூபா தரலாம், விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், அதாவது 1000 தரலாம் அப்படி என்று சொன்னால் அது நேர்மை. அது இல்லாமல் எமௌண்ட்டை வந்து 1000 அந்த மற்ற செலவுகள் இருக்குது, நம்ம பார்சல் பண்ணுற அந்த செலவுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கல வேண்டி அதை எப்படி அவன்கிட்ட எடுக்கிறது, நீங்கள் அதை அவன்கிட்ட எடுக்க முடியாது. அவனே பார்சல் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் பார்சல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் தான் என்ன செய்யணும், நீங்கள் அதில் எடுக்கணும். மேலதிகமாக அவன் தந்தான்னு சொன்னால் அது வேறொரு அம்சம். அல்லது நீங்கள் அந்த மேலதிகத்தை சொல்லணும், அந்த மேலதிகத்தை சொல்லணும். இதில் தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லை. தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லைண்டா என்ன, 800 எக்ஸாக்டாக வராது, சில பொழுதில் அது 790 வரும். அது நம்ம தவிர்க்கவே முடியாமல் 800 நம்ம என்ன செய்ய போடுவோம், ஏன்னா நம்ம நஷ்டப்படக்கூடாது என்றதுக்காக நம்ம 800 போடுறோம்னா அது பொது அறிவு, அது எல்லாருக்கும் என்னது விளங்கக்கூடிய விஷயம். இது அப்படி செய்கிறது இல்லை. பொதுவாக 10 ரூபா போடுறதுக்கு 100 ரூபா போட்டுடுறது, அது வந்து என்ன தவறான ஒரு நடைமுறை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுது கொடுப்பது, இதான் என்னுடைய இறுதி பகுதி. இது எப்பொழுது கொடுப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸில் வந்து நாளை பெருநாள் என்று பிறை கண்ட பின்னால் கொடுப்பது சம்பந்தமாகத்தான் வந்திருக்கு. பிறை கண்ட பின்னால் நாளை பெருநாள் அப்படின்றத தெரிஞ்ச பின்னால் ஏழைகளுக்கு ஒப்படைத்தல். எனவே கலெக்ட் பண்ணுறது நம்ம எப்பயும் கலெக்ட் பண்ணலாம். ரமலான் ஆரம்பத்திலிருந்து கூட என்ன செய்யலாம், நம்ம கலெக்ட் பண்ணலாம், சேமிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நேரமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது நோன்பு பிறை கண்ட பின்னால். உண்மையிலே அப்படி செய்யலுமே இருந்தால் அது ஒரு சிறப்பு. ஏன்னா நம்ம இன்னொரு சமுதாயத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். நிறைய அமைப்பு சகோதரர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும், கூலி கொடுக்கணும். எடுத்துட்டு அவங்க நாளைக்கு பெருநாளைக்கு நம்ம உடுப்பு அண்ணன விஷயமா நம்ம போயிட்டு இருப்போம். அவங்க அந்த அமைப்பில் இருந்துன்னு என்ன செய்கிறாங்க, போய் அந்த ஒவ்வொரு ஏழைகளை தேடி இப்போ அந்த வேலை செய்கிறவங்க, இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில கஷ்டப்பட்ட கம்பெனிகள் இருக்கும், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு போய் அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தா அந்த அரிசிகளை கொண்டு போய் சேர்க்குறது, அவங்கள கொண்டு போய் கொடுத்துட்டு வரது, கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. அவனுக்கு எவ்வளோ பார்சல் சேர்ந்தால் கூட அது அவனுக்கு நன்மை தான். அவனுக்கு வந்து என்ன ஒரு 50 கிலோ கூட ஒத்தனை கொண்டு சேர்ந்தால் கூட விற்று கூட என்ன செய்யலாம், அதில் வாழ்ந்துக்கலாம். அப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது உண்மையிலே பரக்கத்தான செயல். அதான் மகரிபுக்கு பிறகு கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய நன்மை இருக்கு. ஏன்னா நான் உலக எந்த வேலையை விட்டு போட்டு உலக வேலையை விட்ட பின்னால் நான் இதுக்காக பாடுபட்டு இருக்கிறேன். நானும் தராவி தொழு விட்டு இரவு தொழுது கொண்டு இருந்தேன், நோம்புக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மக்களுக்காக பாடுபடுறேன், அவங்களோட சந்தோஷத்துக்காக பாடுபடுறேன். போய் ஒவ்வொரு பிரதேசமாக போய் நம்ம என்ன செய்கிறோம், அதை கொடுக்குறோம்னா அது உண்மையிலே சிறப்பான வேலை. பல அமைப்பினர்கள் அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தியாக உணர்வுகளோடு நம்ம செயல்படுறது ஒரு சிறப்பான வேலை. சில பொழுதுகளில் அவங்க செயல்படாது விட்டால் அந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்குமா அப்படி என்ற கேள்வி வரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து செய்கிறாங்க. அந்த விஷயம் அப்படி செய்யக்கூடிய சவர்கள் இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை நிறைய கவனத்தில் எடுக்கணும். இந்த மாதிரி செய்வது மிக சிறப்பு. அப்போ அவர் வந்து வேலை எத்தனை மணிக்கு முடியும், 9 மணிக்கு முடியலும், 10 மணிக்கு முடியலும், 11 மணிக்கு முடியலும், பெரிய கூலி. அந்த மகரிப் கொண்டு போய் கொடுக்கறது பெரிய ஒரு கூலி. அந்த ஊர் வந்து என்ன செய்யணும்னா அவர்கள் அவனோட வேலையை பார்க்கணும். நம்ம ஏழைகளுடைய வேலைகளை என்ன செய்வோம், பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்கேஸ் மகரிபுக்கு முன்னால் நமக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியாத சில இடங்கள், சில சூழல்கள், சில சந்தர்ப்பங்கள், சில இவைகள் இருக்குமாக இருந்தால் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்யலாம், அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்டா, நாளை பெருநாள்ண்டா முன்னால் எங்களுக்கு 29ஆம் நோம்பில் தான் கொண்டு போய் சேர்த்தால்தான் அது போய் சேரும், அப்போ தான் நம்மளாலே முடியும், அவங்களுக்கு கொண்டு போய் சேரும் என்ற ஏதோ ஒரு காரணம், எங்களால் முடியும் அல்லது போய் சேரும்,
இந்த ரெண்டு ஒரு காரணம் இருந்தால் 29 நாள் என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம், அல்லது 28. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது, அவர்கள் அதாவது நபி தோழர்களை சொல்கிறாங்க, அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்வார்கள், அதை யுஅத்தூன் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அறிவிப்பு என்ன செய்து வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படின்னு இது புகாரில் வருது முஅல்லகாக. அதுபோல் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி செய்வார்கள் என்று அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. எனவே இந்த 2 என்றது மிக பேணுதல். 3 நாட்கள் பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த 3 நாட்கள், இந்த 2 என்றது மிக பேணுதல். அந்த 2 நாட்களுக்குள்ளே என்ன செய்யுது கொடுக்கிறதுன்றது. 3 நாட்கள் என்று பின்னுக்கு போகிறது. அதுக்கு முன்னால் கொடுப்பது என்பது ஃபித்ராவாக என்ன செய்யாது, அமையாது. 10 கொடுக்கறது 15 கொடுக்கறதுலாம் ஃபித்ரா அமையாது. பொது தர்மங்களாக நல்ல வேலைகளாக அது அமையும். எனவே இந்த அடிப்படையில் கால எல்லை என்றது மிக சிறப்பான கால எல்லை வந்து அதாவது தொழுகைக்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால், மக்ரிபுக்கு பின்னால். அது வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய அழகான நேரம். அப்படி கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி அவர்களை சந்தோஷப்படுத்துறது, அந்த நேரத்தில் அது கொண்டு வந்து சேர்றதுன்றது நம்ம ஒரு 15-20 கிலோன்னு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தராக கொண்டு கொடுப்பாங்களே, அதில் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யும், அதில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதைத்தான் நம்ம முயற்சி எடுக்கணும். அதோடு சேர்த்து யாராவது மேலதிகமாக சேர்க்க நினச்சா 2.5 3 கொடுக்க நினச்சா அவர் புரிஞ்சுக்கணும், 3 ஓகே, 3 நம்ம அந்த கருத்து முரண்பாடு இருக்குன்னு சொன்னதுனால 3 கிலோ 4 கொடுக்க நினச்சாருன்னா அந்த 1 கிலோ வந்து சதகத்துல் ஃபித்ர் அல்ல. சதகத்துல் ஃபித்ர் 3 அல்லது 2.5 தான். மற்றது என்னன்னா மேலதிக தர்மங்கள். அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பொருட்களை சேர்த்து, சீனியை சேர்த்து, தேங்காவை சேர்த்து, மற்ற விஷயங்களை சேர்த்து கொடுத்தால், இறைச்சி சேர்த்து இப்படி கொடுத்தால் அதெல்லாம் பிழை இல்லை, அதில் சிறப்பு, அதெல்லாம் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு இது. ஆனால் முக்கியம் 2.5 அரிசியை ஒன்றாக்கிடக்கூடாது. 2.5 கிலோவாக சேர்ந்துக்கூடிய 10 கிலோவை எடுத்து 5 கிலோ அரிசியை கொடுப்போம்னா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. 10 கிலோ தான். இந்த அடிப்படையில் என்னது அது கொண்டு போய் சேர்ப்பது ஒரு மிகவும் என்ன செய்யும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள், அந்த ஹதீஸ் தாயிஃபானது. இந்த ஃபித்ரா என்பது என்னது நோம்பாளிக்கு ஒரு சுத்தமாக அமையும். அடுத்தது என்ன, அந்த அவர்களுடைய நோன்பை சுத்தப்படுத்தும் என்றதாக அமையக்கூடிய செய்தி வந்து என்ன ஒரு பலகீனமான ஒரு செய்தி. மற்றபடி சதகத்துல் ஃபித்ர் என்றது எங்களுக்கு கடமை, வாஜிப், நம்ம கட்டாயம் என்னது செய்ய வேண்டிய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய மக்களாக எம்மனை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.